வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2025ல நீங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எந்த தேர்வுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸுக்கான மாஸ்டரி பேட்ச் உங்களுக்கு கொடுக்க போறோம். இந்த மாஸ்டரி பேட்சை பத்தி நம்மளுடைய மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க இந்த பேட்ச்லயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய சிஏ மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. பாலிசி நோட்ஸ்ல இருந்தும் தமிழரசுல இருந்தும் இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சில அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது சார். குரூப் 1க்கு நீங்க இந்த பேட்ச் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு என்கொயரி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் திருப்பியும் என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம ரிவ்யூஸை பத்தி உங்களுக்கு சொல்லியாச்சு. நம்ம ஸ்டூடெண்ட் என்கொயரி பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இதோடைய சாம்பிள்ஸை கொடுக்குறோம். அதனால நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சிஏல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே என்ன கொடுத்துருக்கோம், சாம்பிள்ஸ் சில இது போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்கொயரி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டிவிஜுவலாவும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. என்கொயரியில உங்களுக்கு சிஏல இருந்து எத்தனை கேள்விகள் வரும், நீங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவோம். ரைட் சார், நம்மளுடைய டிஎன்பிஎஸ் உடைய எசென்சியல்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னா 25 கேள்விகள் முதல் 30 கேள்விகள் இருக்கும். குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இந்த கேள்விகளுடைய எண்ணிக்கை என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எதை சார் டார்கெட் பண்ணணும், இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கேள்விகளாக இருக்கும். எதை நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பாக படிச்சிடணும். என்ன சார் கவர்மெண்ட்ல இருந்து வெளியிடுவாங்க, அதையும் உங்களுக்கு டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அது இல்லாம சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கோ, ஜிஎஸ் சிலபஸை எடுத்து நீங்க யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படின்னு நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இதற்கான கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க என்ன பண்ணணும், மந்த்லி படிக்கணும். இதற்கான ஏரியாவையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சார் தெரியணும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வெளியிடக்கூடியதாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய சிஏவாக இருக்கட்டும், அது எங்கேந்தலாக வரும் அப்படின்ட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அனைவருக்குமே தெரியும். ஒரு எக்ஸாம் அப்படின்னா நம்ம 2 வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன் சார் 2 வருடத்துக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, 25 கேள்விகள் அப்படின்னு உதாரணத்துக்கு நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு அப்படின்னா அதுல 17 to 19 கேள்விகள் எந்த வருடத்தில இருந்து வரும் அப்படின்னா 2025வது வருடத்துல வரும். ரைட்டா? அது இல்லாம பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்க சார் வரும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருந்து வரும். அப்ப நம்ம குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, 24வது வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. 25வது ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம எத்தனை தடவை சார் உங்களுக்கு பே பண்ணணும் இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்க ஒரு தடவை பே பண்ணாலே போதும். ரைட்டா? ஒரே ஒரு வாட்டி நீங்க கட்டணம் செலுத்தி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். 2024க்கும் 2025க்கும் என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணுமோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 இதுல எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த வருடம் முடிகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவோம். ரைட் சார், கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ரைட்டா? இந்த மந்த்லி ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ் சிலபஸ்ல என்னென்ன தலைப்புகள் இருக்கோ அந்த தலைப்புக்கு நம்ம மந்த்லி என்ன ஈவெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ரைட்டா? அது இல்லாம கவர்மெண்ட் வெளியிடக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் வெளியிடுவாங்க. இதுல எத்தனை பாலிசி நோட்ஸ் இருக்கும் சார் அப்படின்னா 50 துறைகளுக்கான பாலிசி நோட்ஸ் வெளியிடுவாங்க. ஒரு பாலிசி நோட்ஸும் எவ்வளவு பக்கங்கள் சார் இருக்கும், 200 பக்கங்கள் இருக்கும் குறைந்தபட்சமாக. சில டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, 300 பக்கங்கள் கொண்ட கண்டென்ட்டை கூட கொடுப்பாங்க. இதை நம்ம என்ன சார் செஞ்சிருவோம் அப்படின்னா 25 பக்கங்கள் கொண்ட கண்டென்ட்டா சுருக்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அப்ப நீங்க படிக்கிறதுக்கு தேவையே இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது இல்லாம கவர்மெண்ட் தமிழரசு மேகசின் அப்படின்னு தனி பாடத்திட்டத்துக்கு தகுந்தாப்லயே என்ன பண்றாங்க,
மந்த்லி மேகசின் விடுறாங்க. இதுல இருந்தும் நமக்கு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறதும் இதுவும் கவர்மெண்ட் வெளியிடக்கூடியதுதான். அரசு சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வெளியிடக்கூடியதுதான். அப்ப இந்த 25 கேள்விகள்ல இருந்து கவர்மெண்ட் வெளியிடக்கூடியது மட்டுமே எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு என்ன வருது, கரண்ட் அஃபேர்ஸுக்கான கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கணும். ரைட்டா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த சாம்பிளை ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்றோம். பாலிசி நோட்ஸ் அப்படிங்கறது என்ன சொல்லிட்டேன், 50க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கு. 50 மேற்பட்ட துறைகள், ஒவ்வொரு பிடிஎஃப்பும் 300 பக்கங்கள் கூட இருக்கும். குறைந்தபட்சம் 200 பக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வெளியிடக்கூடிய பாலிசி நோட்ஸை உங்களுக்கு எப்படி சார் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 25 பக்கங்கள்லயே முடிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி நான் கடைசி பேஜை காட்டுறேன். 25 பக்கங்கள்லயே நீங்க 250 பக்கங்கள்ல படிக்க வேண்டிய தகவலை, எதெல்லாம் தேர்வுக்கு முக்கியமோ, எந்த கண்டென்ட்ல நமக்கு தேர்வுகள்ல கேள்விகள் அமைப்பார்களோ அதை மட்டுமே தனியாக தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். ரைட் சார், இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத என்ன சொல்லியிருக்கேன், யூனிட் வாரியாக உங்களுக்கு கொடுத்துருவோம். நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணி அந்த யூனிட்ல ஜனவரி மாதம் என்ன புதிதாக நடந்ததோ அந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் எங்க வந்துடும், நம்மளுடைய மந்த்லி மேகசின் ஈவெண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இது இங்கிலீஷ்ல மட்டும்தானா சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பைலிங்குள்ள கிடைச்சிரும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆங்கில வழி மாணவர்களா இருந்தாலும் சரி, இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும் போது இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப மத்த இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம 150 பக்கம் படிக்க போறோமா, 200 பக்கம் படிக்க போறோமான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. தேர்வுக்கு எது வருமோ அதை மட்டுமே தொகுத்து என்ன பண்ணியிருக்கோம், 48 பக்கங்கள்ல உங்களுக்கு சுருக்கி கொடுத்துட்றோம். ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரால் பண்ணால் மட்டுமே போதும். ஒவ்வொரு பேஜ்லயும் என்னென்ன இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு நல்லாவே கேப் விட்டு உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுப்போம். அதுல நீங்க தாராளமாக நோட் பண்ணிடலாம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கூட படிக்கலாம். ரைட், அடுத்து தமிழக அரசு வெளியிடக்கூடிய தமிழக அரசு மேகசின் இருக்கு. இது வருடத்திற்கு 12 பிரதிகள் கொடுக்கறாங்க. 12 பிரதிகள்ல 80 பக்கங்கள் நீங்க நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், ஒவ்வொரு மாதமும் படிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப 1000 பக்கங்களை நான் என்ன சார் பண்றோம் அப்படின்னா வெறும் 30 பக்கங்கள்ல உங்களுக்கு சுருக்கி கொடுத்துறோம். சிலபஸ்ல என்ன தலைப்புல என்ன கண்டென்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் என்ன பண்ணிருப்போம், உங்களுக்கு தொகுத்து கொடுத்திருப்போம். டேபிள் ஆஃப் த கண்டென்ட் பாருங்க, நமக்கு சிலபஸ்ல என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் கண்டென்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப நீங்க 3 பக்கங்கள் 5 பக்கங்கள் கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒரே பேஜ்ல படிச்சிடலாம். ரைட்டா? 12 மாதங்கள்ல நமக்கு என்ன நடக்கும், ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு லீடருக்கான பர்த்டே வரும். அதை தொகுத்து என்ன பண்ணிட்டோம், ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்ப பர்த்டேக்கான கண்டென்ட் எல்லாத்தையும் படிச்சிடலாம். இதே மாதிரி நீங்க சிஏல எந்த கேள்விகள் கேட்டாலுமே உங்களால பதில் சொல்லக்கூடிய வகையில இருக்கும். அடுத்து அரசு சார்ந்த திட்டங்கள், எந்த அரசு திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அப்ப திட்டங்கள் சார்ந்த தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப சிஏ பேட்ச், ஆன்சர் மாஸ்டரி பேட்ச் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்ல, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, எதற்கு படிக்கக்கூடிய தமிழ் வழி மாணவர்களா இருந்தாலும் சரி, ஆங்கில வழி மாணவர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கான கண்டென்ட் கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்க ரிவ்யூ மாதிரியே நீங்களும் எங்களுக்கு ரிவ்யூ தருவீங்க. தேங்க்யூ சார், இந்த மாதிரி பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சதற்குன்னு. நம்ம டெலகிராம்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய தகவல்களை கேளுங்க. சீக்கிரம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.